வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். இரத்த சோகைக்கு பீட்ரூட் இதனோட கலர் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்கும். பீட்ரூட் ஒரு சிம்பிள் வெஜிடபிள், ஆனால் பவர்ஃபுல் ஒன். இந்த பீட்ரூட்டின் நிறமும் நமது இரத்தத்தின் நிறமும் ஒத்திருப்பதால் நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இந்த பீட்ரூட் ஆர்பிசி எனப்படும் இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும். இரத்த சோகை எனப்படும் அனீமியாவிற்கு இந்த பீட்ரூட் சிறந்த தீர்வு. இதில் விட்டமின் சி, நயாசின், மாங்கனீஸ், கால்சியம், அயன், ஃபோலேட் இப்படி நிறைய சத்துக்கள் அடங்கியுள்ளன. பீட்ரூட் உண்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பார்த்தா, பீட்ரூட் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும், பெப்டிக் அல்சர் எனப்படும் வயிற்று புண்ணை ஆற்றும், சிறுநீரகம் மற்றும் பித்தப்பையில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும், செரிமான பிரச்சனைகளை நீக்கும், முகப்பொலிவு கூடும், புற்றுநோயுடன் போராடும், உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும். இந்த பீட்ரூட்டை ரொம்ப அதிக அளவுலையும் சேர்த்துக்க வேண்டாம். வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரி, பீட்ரூட் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காமல் இருக்குது. இதை இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு ஸ்பெஷலான பிங்க் பால் பீட்ரூட்டை வச்சு தயாரிக்க போகிறோம். இந்த பிங்க் பால் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 4 பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், துருவின அப்புறம் பீட்ரூட் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது துருவின இந்த பீட்ரூட்டை வெயிலில் நல்லா காய வைக்க போகிறோம். வாங்க மாடிக்கு போகலாம். இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்குது. பீட்ரூட்டை காய வச்சுருக்கோம். பீட்ரூட் நல்ல வெயிலில் காஞ்சிட்டு இருக்குது. இது நாளைக்கு மறுபடியும் இன்னொரு நாள் காய வைக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற ஈரப்பதம் முழுமையாக போகும். இன்றைக்கி 2வது நாள் சாயங்காலம். பீட்ரூட் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா காஞ்சிடுச்சு. நாள் எவ்வளோ இருந்தது, ஒரு தட்டு நிறைய. இப்போது சுருங்கி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நல்லா மொறுமொறுன்னும் காஞ்சிடுச்சு. உங்களுக்கு வெயில் பத்தலைன்னா இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். இப்போது நல்லா காஞ்சிருக்க இந்த பீட்ரூட் துருவலை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப நைஸாக அரைப்படாது. எந்த அளவுக்கு அரைப்படுதோ அதுவே போதும். இந்த பீட்ரூட் பவுடரை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா வேணுங்கும்போது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற மற்ற பவுடர்களை விட நாமே தயாரித்த இந்த ஹோம்மேட் பீட்ரூட் பவுடர் நிறைய நன்மைகளை தரும். வாங்க இப்போது பிங்க் பால் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பால் கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட நான் 2 ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் சேர்க்க போகிறேன். பாருங்க, பால் உடனே அப்படியே பிங்காக மாறிட்டு வருது. இதனோட 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க ஒரு ஏலக்காயையும் தட்டி போட்டுக்கலாம். 2 கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கலர் மாறிடும். இப்போது இந்த பாலை வடிகட்டணும். சக்கை எவ்வளோ நிற்கிது பாருங்க. இதை எடுத்து போட்டுடலாம். இப்போது நம்ம கலர்ஃபுல்லான பிங்க் பால் ரெடி. பீட்ரூட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாரெடுத்து பாலோட கலந்தும் இந்த பிங்க் பால் தயார் பண்ணலாம். ஆனால் அதை தினமும் செய்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டன்றதுனால இது போல் பவுடராக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அம்மாஸ்க்கு வேலை ரொம்பவும் சுலபம்.
குட்டீஸ், இனிமே அம்மா கிட்ட பிங்க் பால் தான் வேணும்னு அடம் பிடிங்க. ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன்.